ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் அதாவது ஒரு ஒரு 12% வந்து அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன், நான் வந்து மினிமம் தான் சொல்கிறேன். இந்த 12% 12% ரிட்டர்ன் அப்படிங்கிறது, இந்த 12% ரிட்டர்னாவது ஒருத்தர் வந்து எடுத்தால் தான் அவங்க வந்து இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ண முடியும். எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தைரியமாகவே நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் சேஃபானது அப்படின்னு சொல்ல முடியும். சிம்பிளாக ஒரு எஸ்ஏபியில் இருந்தாவது அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவங்க கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும். ஓகேங்களா? சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஒரு 2000 ரூபாய் அப்படின்னு ஒரு எஸ்ஐபி போட்டால் கூட அது வந்து அவங்களோட 50 வயசில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு அமௌண்ட்டாக வந்து அது மாறி இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு அமௌண்ட் வந்து அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து சேர்க்கணும். இன்சூரன்ஸோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறீங்க. பொதுவாகவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பிளான் பண்ணும்போது டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது ரெண்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே இந்த ரெண்டும் நமக்கு போதுமா? ஒரு தனிநபர் எனக்கு இவ்வளோ டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும், இவ்வளோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது அவங்க இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில், ஒரு கார்பரேட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஏற்கனவே அங்கே ஒரு கவரேஜ் இருக்கும். பட் அதே நேரத்தில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்முடைய கலாச்சாரத்தில் வந்து நமக்கு நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய கம்பெனியில் ஒருவேளை உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இன்சூரன்ஸு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் வந்து அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு அமௌண்ட் வந்து அதில் கவர் ஆகும், என்னென்ன விஷயங்கள் வந்து அதில் கவர் ஆகும், யாருக்கெல்லாம் அதில் கவரேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முதலாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களோட ஒர்க்கு சம்மந்தப்பட்டு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முதலாவது அந்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் எனக்கு இந்த கவரேஜ் பத்தாது, எனக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு ஒருவேளை கவரேஜ் இல்லை அப்படின்னா, அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கான கவரேஜுக்கு வந்து ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அடுத்ததாக வந்து வேறு என்ன இன்சூரன்ஸ் போடணும், என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துக்கு ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அப்போவும் வந்து நீங்கள் ஓகே எனக்கு இந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் வேணும், எனக்கு வந்து என்னென்ன விஷயங்களுக்கு எனக்கு இன்சூரன்ஸ் வேணும், என்னோடய ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படிங்கிறத உட்காந்து தெளிவாக நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எவ்வளவு செலவாகும், உங்களுடைய வருமானம், ஓகேங்களா, உங்களுடைய வருமானத்திலிருந்து உங்களால் வந்து அதில் எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். ஒரு 5% 10% நீங்கள் வந்து இன்சூரன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்த்து ஸோ அந்த வருமானத்துக்கு உட்பட்டு உங்களால் பெஸ்ட்டு என்ன பிளான் எடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து நீங்கள் வந்து இதை வந்து டிசைட் பண்ணணும். ஏதோ நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து நம்ம ஒரு சில நேரத்தில் ஓகே இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து சும்மா ஆன்லைனில் கூட போட்டு விட்டுருவாங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக ஒரு இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஏஜென்ட் கிட்ட பேசுங்க. பேசி என்னென்ன கவரேஜ் இருக்குது, எனக்கு இன்னும் என்னென்ன கவரேஜ் வேணும், யாருக்கெல்லாம் எனக்கு கவரேஜ் வேணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணி அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய நீடை வந்து அவங்ககிட்ட சொல்லுங்க. எனக்கு வந்து இந்தந்த நபர்களுக்கு எனக்கு வந்து கவரேஜ் வேணும், இந்தந்த விஷயங்களுக்கு எனக்கு கவரேஜ் வேணும், இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கரெக்டான ஒரு விஷயத்த நீங்கள் ஏஜென்ட்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஓகே சார் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி இன்சூரன்ஸ் வந்து பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்சூரன்ஸ்க்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கட்டமாக நம்ம பார்க்குறது இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் ரியல் எஸ்டேட் இருக்குது, பங்குச்சந்தை, தங்கம், இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் நமக்கு இருக்குது. இப்படி அசட் நிறைய இருக்கும்போது எந்த அசட் நம்மளை ஃபினான்ஷியலி ஃப்ரீடம் ஆக்கிறதுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ண போகுது சார்? இதில் வந்து நமக்கு அதாவது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதாவது நம்ம இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், இது கெட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நாம் எதையுமே பிரிக்க முடியாது. இதில் விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு இது சரியானதாக இருக்குமா அதுதான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போவுமே வந்து இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரிக்கவே முடியாது. ஒரு நபர் அவருடைய வருமானம் என்ன, அவர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க,
அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவருக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது மாறும். ஸோ அடிப்படையில் பேசிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தங்க ஆரம்பிக்கும் போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேலையில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 25லேருந்து 30 வயசுக்குள்ள ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு எஸ்ஐபியில் வந்து அவங்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இது. ஸோ ஒரு இனிஷியல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு எஸ்ஐபியிலேருந்து ஆரம்பிக்கலாம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஏன் அப்படின்னா, இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நம்ம அதில் வந்து கொடுக்க முடியும். அதில் வந்து நீங்கள் பெரும்பாலும் இப்போ வந்து அதை ஆட்டோமேட் பண்ணிடலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே போயிடும். ஸோ ஒரு மாதத்துக்கு வெறுமனே ஒரு 1000 ரூபாய் ஒருவர் 25 வயசில் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25 வருஷம் கழித்து அந்த வெறுமனே ஒரு 1000 ரூபாய் தான் அவர் போட்டிருப்பாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டாக வந்து அது வளர்ந்து நிற்கும். ஸோ அதனால் ஒரு பேசிக்காக வந்து ஒரு எஸ்ஐபியில் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து எஸ்ஐபியில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு இருக்கும்போது லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, ஓகேங்களா, ஏன்னா அவங்க தொடர்ந்து வளரும்போது அவங்க வந்து அவங்களுடைய சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்களால கொஞ்சம் அதிகமான ஒரு பணம் அவங்ககிட்ட வரும்பொழுது மொத்தமாக வந்து அவங்க ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, பண்ணலாம். அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். அந்த மாதிரி மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பின்னால் வந்து அவங்க யோசிக்கலாம். பட் பேசிக்கலி ஒரு நபர் சிம்பிளாக ஒரு எஸ்ஐபியில் இருந்தாவது அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு 1000 ரூபாயில இருந்தாவது ஒரு எஸ்ஐபி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது பங்குச்சந்தை முதலீடு. ஆனால் இன்னுமே நிறைய பேருக்கு இந்தியாவில் பங்குச்சந்தையை பார்த்தா ஒரு பயமாக தான் இருக்குது. அது ஒரு சூதாட்டம் மாதிரியான எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ பங்குச்சந்தை சார்ந்த முதலீடே நான் வரமாட்டேன், நான் வெறும் ரியல் எஸ்டேட்டோ இல்லை தங்கமோ இல்லை பேங்க்கில் கிடைக்கக்கூடிய எஃப்டியோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்டில் மட்டுமே முதலீடு செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களால இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ண முடியுமா சார்? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம், அதாவது ஒரு 12% வந்து அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன், நான் வந்து மினிமம் தான் சொல்கிறேன். இந்த 12% 12% ரிட்டர்ன் அப்படிங்கிறது, இந்த 12% ரிட்டர்னாவது ஒருத்தர் வந்து எடுத்தால் தான் அவங்க வந்து இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரூல். இதுதான் ரூல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு பேசிக் அசம்ஷன். ஒரு 12% வந்து ஒருத்தர் மினிமம் வந்து தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களால வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போது நீங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து இந்த 12% வந்து தேவைப்படுது. அப்படிங்கும்போது நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும், அதை தாண்டி இன்னும் அதிகமாக என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கணும். அதை தாண்டி இன்னும் உங்களுக்கு வந்து அதிகமான பணம் வரணும். அப்படி வரும்பொழுது தான் வந்து உங்களால் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் நினச்சாங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பெரிய அளவில் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. ரொம்ப கவனமாக வந்து அவங்க ஒருவேளை கோல்டு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கோல்டு நமக்கு தெரியும் ஹிஸ்டாரிக்கலாகவே வந்து அதனுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கோல்டில், அதுவும் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வரலை அப்படிங்கும்போது அவங்க கோல்டில் வந்து ஃபிசிக்கலாக தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ அந்த மாதிரி தான் அந்த ரூட்டில் வந்து அவங்க என்ன செய்வாங்க, பயணிப்பாங்க. பட் நம்ம பேங்க் பக்கம் அப்படின்னு சொல்லி போகும்போது உங்களுக்கு எஃப்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5 அதிகபட்சம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெப்போ ரேட்டு வந்து இது பண்ணாங்க, ஸோ ரிவைஸ் பண்ணாங்க. அதனால திரும்பவும் வந்து இனிமேல் அடுத்தால புதுசாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது இன்னும் வந்து அவங்க ரிட்டர்ன் வந்து குறைச்சி பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய பணத்தை பாதுகாக்கிறதுக்கு, ஓகேங்களா, உங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கோல்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். பட் நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.
இந்த பங்குச்சந்தையில் முதலீடு நம்ம கண்டிப்பாக எக்ஸ்போஷர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப பயப்படுறாங்க, பங்குச்சந்தையில் போட்டால் என் பணம் மொத்தமும் காலியாயிருமா அப்படிங்கிற பயம்லாம் இருக்குது. ஸோ ரிஸ்க்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரியோ இல்லை பெரிய அளவில் நம்ம பணத்தை இழக்காத மாதிரியான ஒரு முதலீடுகள்லாம் பங்குச்சந்தையில் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்குது. முதலாவது வந்து இந்த பயமே தவறானது. ஆக்சுவலா இந்த பங்குச்சந்தையை பார்த்து மக்கள் பயப்படுறதுக்கான ஒரு காரணம் வந்து அது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் அதை பத்தி அவங்களுக்கு புரியல அப்படிங்கறனால தான் அந்த பயமே. ஸோ அதனால முதலாவது வந்து இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது செபி அப்படிங்கிற அமைப்பினாலே அரசாங்கத்தினால கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது நினைச்ச மாதிரி வந்து யாரும் ஏமாத்தலாம் முடியாது. ஒரு சில ஸ்டோரிஸ் வருது, இப்போ பங்குச்சந்தையில் வந்து அவங்க மொத்தமாக பணத்தை இழந்துட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் மக்கள் கேள்விப்படுறதுனால மக்கள் பயப்படுறாங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து மக்கள் பெரும்பாலும் பணத்தை இழக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் கிடையாது, ட்ரேடிங் சைடில். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 சைடு இருக்குது. ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி. அதுலேயும் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியான ஒரு சில ட்ரேடிங்லாம் இருக்குது. F&O அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ரிஸ்கியான ட்ரேடிங் இருக்குது. டே ட்ரேடிங் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு காலையிலே வந்து பணத்தை போட்டுட்டு சாயங்காலத்துக்குள்ளே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களில் இப்போ ஒரு சிலர் கவனம் இல்லாமல் கவனக்குறைவாக இருந்தாங்க அப்படின்னா மொத்தமாக பணத்தை இழந்துருவாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பெரும்பாலும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு எந்த விதமான பெரிய அளவில் பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் நல்ல சரியான ஒரு ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நமக்கு ஒரு சேஃபாக இருக்கணும், ரொம்ப சேஃபாகவே நான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது நமக்கு நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டீங்க, நிஃப்டின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நிஃப்டியில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, நிஃப்டி 100 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா அந்த என்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 50 கம்பெனிஸ், ஓகேவா, ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கம்பெனிஸ், அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி நிஃப்டி 100னா ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனிகள் நல்ல கம்பெனிகளாக தான் இருக்கும். அதே மாதிரி லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லும்போது லார்ஜ் கேப் அப்படிங்கிறதுமே நல்ல தரமான பெரிய கம்பெனிகள். அப்போ அந்த பெரிய கம்பெனிகள் அப்படிங்கும்போது அது எப்போவுமே வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தரமான கம்பெனியாக வளர்ந்து வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால உங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் மொத்தமாக பணம் போட்டாலோ அல்லது வந்து நீங்கள் மாதம் வந்து எஸ்ஐபி நீங்கள் கட்டினாலோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சேஃப் தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த நமக்கு நிஃப்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய growth வந்து எப்போவுமே ஒரு 12% 15% ஒவ்வொரு வருஷமும் ஹிஸ்டாரிக்கலாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியா வந்து ஒரு வளரக்கூடிய நாடு, வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படிங்கிறனால நம்முடைய பொருளாதார வளர்ச்சியோடு கூட அது தொடர்புடையது. அது மாதிரி பெரிய கம்பெனிகள் இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதுவும் பெரிய கம்பெனிகள். அவங்க இவ்வளவு நாளும் மார்க்கெட்டில் எவ்வளவோ ஏற்ற இறக்கங்களை தாக்கு பிடிச்சி வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த மாதிரியான சூழ்நிலையில் எப்படி பிஹேவ் பண்ணணும், எந்த பொருளாதார சூழ்நிலையில் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட கம்பெனிகளில் இந்த மாதிரியான ஃபண்டுகளில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட், அதுவும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்களும் கூட அந்த ஃபண்டை டைரெக்டாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறதில்ல. அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃபண்டு மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபண்டு ஹிஸ்டாரிக்கலாக எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தைரியமாகவே நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் சேஃபானது அப்படின்னு சொல்ல முடியும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு 3 ஸ்டேஜஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் நான் ஒரு 30 வயசுக்குள்ளேயே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த எண்ணம் சரிதானா, இளைஞர்கள் ரொம்ப ரஷ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றின ஒரு புரிதல் இருக்கணும். ஏன் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் 25 வயதில் அவர் ஒரு 1000 ரூபாய் அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னொருத்தர் 35 வயதில் ஒரு எஸ்ஐபி மாதம் 2000 ரூபாய் வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ 2 பேருக்கும் ஒரே வயதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் 25 வயசில் 1000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் அவரோட 35 வயதில் தான் 2000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. 50 வயசு ஆகும்போது 25 வயசில் 1000 ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணார்ல, அவர்கிட்ட தான் அதிகமான பணம் இருக்கும். அவர் 35 வயசில் வந்து 2000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ண விட்ட கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அந்த 10 வருஷம்
ஸோ அந்த 10 வருஷ கேப் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த 10 வருஷத்துல வந்து அந்த காம்பவுண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரிட்டர்னை வந்து சீக்கிரமாக ஆரம்பிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து லைஃப்பில் வந்து அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இல்லையா. அவங்க ஒரு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்குறாங்க, படிச்சிருக்கிறாங்க, ஒரு ஜாபுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு சம்பளம் வருது, நீ சம்பளத்தை எதுவுமே செலவு பண்ணாத, நீ வந்து ஃபுல்லாக சேர்த்து வச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறது கண்டிப்பாக தப்பு தான். நம்ம வந்து எல்லா சம்பளத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சுருங்க, ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரலை. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பிரித்து எடுத்து அவங்க சந்தோஷமாக செலவு பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 20-30% அவங்க எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அவங்களுடைய மற்ற செலவுகள், தினமும் இருக்கக்கூடிய மற்ற செலவுகள், அதுக்கெல்லாம் கூட அவங்க ஒரு மொத்தத்தில் ஒரு 50% வந்து அவங்களுடைய செலவுகளுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னா அவங்களால நல்லாவே சேவ் பண்ண முடியும், அதிகமான பணம் அவங்களால வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வைக்க முடியும். அப்போது அந்த தொடக்கத்திலேயே வந்து அவங்க அதை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வருஷம் போக போக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்களாலே வந்து நம்ப முடியாத அளவுக்கான காம்பவுண்டிங் வந்து அது கொடுக்கும். அவங்களே பிரமிச்சிருவாங்க, இவ்வளோ பணம் வருமா அப்படிங்கிற மாதிரி பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண 12% ரிட்டர்னே கூட அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அதை கொடுக்கும். அதனால தான் வந்து எப்போவுமே சீக்கிரமாக வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஸோ அவங்க கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும், ஓகேங்களா. சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங். ஒரு 2000 ரூபாய் அப்படின்னு ஒரு எஸ்ஐபி போட்டால் கூட அது வந்து அவங்களோட 50 வயசில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு அமௌண்ட்டாக வந்து அது மாறி நிற்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு அமௌண்ட் வந்து அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து சேர்க்கணும். அதை செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அவங்க பண்ணதுக்கு அப்புறமா அதை பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து அவங்க செலவு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலத்தில் வந்து பொருளாதார ரீதியாக வந்து அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக அவங்க தொடர்ந்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க முன்னேறி போகிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இன்னைக்கு எல்லார் மத்தியிலையும் ரொம்ப பிரபலமாக இருந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு இன்வெஸ்டர் அதை எப்படி அணுகணும், அதை அடையிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.